அஸ்ஸலாமு அலைக்கும் ஐபான் வணக்கம். நான் ஜியாட். ஆஃப்டர் லாங் டைம் முக்கியமான விஷயம் வந்தால் தான் நான் இந்த வீடியோஸில் போடுறேன். இது வருஷ கணக்குக்கு போகிற நான் இந்த வீடியோ போடுறேன்னா நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோவில் எனக்கு லைக் தேவையில்லை, கமெண்ட் தேவையில்லை, தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இது ஒரு தாய்மார்களில் இரத்த கண்ணீர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இன்றைக்கு எங்களோட சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமான விஷயம். ஓகே, இன்றைக்கு டேட் 26 4ஆம் மாதம். நான் சொல்கிறேன், 8 வருஷத்துக்கு முந்தி இந்த ஐஸ், இந்த மெத்தஃபெத்தமின், இந்த கிறிஸ்டல் மெத் இதை எப்படி செய்கிறே, எந்த மாதிரி கெமிக்கல் போட்டு செய்கிறே, இதை யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு அந்த ஆளுக்கு பாதிப்பு, சமுதாயத்துக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி போட்டு 8 வருஷத்துக்கு முந்தி இந்த முக்கியமான தலைவர்மார்களுக்கு, பொலிட்டீஷியன்ஸுக்கு, பள்ளியில் பெரிய ஆட்களுக்கு, சோஷியல் ஒர்க்கர்ஸ், சமுதாயத்து மேலே அக்கறையுடைய ஆட்களுக்கு எல்லாத்துக்குமே விளக்கமாக 8 வருஷத்துக்கு இந்த ஐஸ், இந்த மெத்தஃபெத்தமின் ஸ்ரீலங்கா கால் வைக்க போகலே இதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ கிளியராக நான் போட்டிருந்தேன். இப்படி எங்களோட சமுதாயம் அழிய போகுது, தயவு செய்து முன்னுக்கு வாங்கன்னு யாரும் முன்னுக்கு வரல. எல்லாம் இந்த மயத்து பின்னுக்காலையும், இந்த கான்போக்கு பின்னுக்காலையும், கிணற கட்டுறேன், பள்ளியை கட்டுறேன், ஸ்கூலில் கட்டுறேன், தாப்பை கட்டுறதும் இதுக்கு பின்னுக்காலே போயிட்டு கொண்டிருக்கீங்க. போங்க, பரவாயில்ல. இன்றைக்கு எங்களோட பெண்களோட நிலைமை யோசிங்க. இப்போ நேற்று முதநாத்து நான் கேள்விப்பட்டேன், 10 வயசு பொடியனுக்கு ஐஸை கொடுத்துக்கிறாங்க தெரியுமா. இன்னொரு விஷயம் கேள்விப்படுறேன், கிட்னியை விற்று 12 லட்சத்துக்கு விற்று ஐஸ் அடித்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு பொம்பளை நிலைமை எப்படின்னா இந்த இந்த தேவையில்லாத இந்த ஆசிக்கு இந்த ஒரு ஆம்பளை போயிட்டு இந்த ஒரு பொம்பளைக்கு பழக்கி, அந்த பொம்பளை அந்த ஐஸுக்கு அடிமையாகி ரோட்டாக அங்கே இங்கேன்னு போயிட்டு பிச்சை கேட்டு ஐஸை எடுத்து ஐஸை அடித்து ஃபுல்லாக நடு ரோட்டில் நாசம். பொம்பளையோட வாழ்க்கை நாசம், மாப்பிள்ளையோட வாழ்க்கை நாசம், அவட வாழ்க்கை நாசம். அப்படி இன்றைக்கி விபச்சாரம் செய்கிற அளவுக்கு இன்றைக்கி முஸ்லீம் பொம்பளைகள், நாட் ஓன்லி முஸ்லீம்ஸ், அதர் ரிலிஜன்லேயும் ஈக்கலாம். பட் நான் இன்றைக்கி சொல்லிக்கொள்கிறேன், எங்களோட சமுதாயத்து தலைவர்மார்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், என்ன நடக்குது எங்களோட சமுதாயத்து பெண்களுடைய நிலைமை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐஸ் அடித்து போட்டு இன்றைக்கி ட்ரெக்காகி, நாங்கள் ட்ரெக்காகல, இன்றைக்கி ட்ரெக்காகிறோன்னு வருங்காலத்து சமுதாயத்தில் எங்களுக்கு இன்றைக்கி மஸ்ஜிதில் மாஷால்லான்னு சொல்லி போட்டு தொப்பி போட்டு ஜாடி கொடுத்து ஆஜியமார்கள் ஈக்கிறாங்க எஸ்டி போட்டில். போ அதுவும் மீக்காது, விளங்குச்சா. ஸோ அதனால நான் மிச்சம் பேச வரல சரியா. இன்றைக்கு சின்ன ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சு கொண்டு போகிறோம், மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் உண்டு. இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் ட்ரக்ஸ் அடித்த ஆட்களை நாங்கள் எப்படி போய்ட்டு ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் போய்ட்டு சேர்க்கிறேன்னு சொல்லி போட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சு கொண்டு போயிட்டு கொண்டிருக்கிறோம். ஸ்பெஷலினா இதுக்கு பின்னுக்கால மிச்சம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் நீக்கிறாங்க. ஸோ அதனால் என்னடா ஒரு வாய்ஸ் கிளிப் உண்டு. ஏண்டா இது தாயுடைய கண்ணீர். ஏண்டா இது நான் எத்தனையோ மிச்சம் கேஸஸ் செஞ்சு கொண்டு போயிட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் முக்கியமான கேஸஸ்ட்டு அந்த தாயுடைய கண்ணீர்ட அந்த வாய்ஸ் கிளிப்பையும் நான் இப்போ கீழே போடுறேன். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு போகிறோம், இன்ஷால்லா என்ன மட்டும் நான் எடிட் பண்ணி போடுறேன்னா டைம் இருந்துச்சுண்டா தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க. என்னோட சமுதாயம் இன்றைக்கு எந்த நிலைமையில் போய்ட்டு புழுந்திக்கன்னு சொல்லி போட்டு விளங்கிச்சா. ஏண்டா நான் பார்க்குறேன், பெரிய பள்ளி வாசலுக்கு முன்னுக்க எங்களோட மார்க்கம் சொல்லிக்கலாம் சரியா. எங்களோட மார்க்கம் எப்படின்னா, எங்களுக்கு விட மார்க்கம் படித்தவங்க பள்ளிகளுக்கு இருந்து கொண்டு சவனாக திண்டு கொண்டு பள்ளியை பிரம்மாண்டமாக கெட்டி கொண்டிருக்கிறாங்க. மாஷால்லா, கெட்டுங்க, அல்லாவுடைய மாளிகை கெட்டுங்க. ஆனால் பள்ளிக்கு முன்னுக்க ஒரு பொம்பளை உட்கார்ந்து கொண்டு 3 வயசு ஒரு சின்ன கேர்ள் ஒன்று வச்சுக்கொண்டு, சின்ன ஒரு கேர்ளை வச்சுக்கொண்டு அங்கிட்டு கீழே ஒரு பேப்பர் ஒன்று போட்டு பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்குது, விளங்குச்சா. ஆனால் இன்றைக்கு எங்களோட சமுதாயத்தில் தலைவர்மார்கள், எங்களோட டிஸ்ட்ரிபியூட்மார்கள், எங்களோட ஊரில் இருக்கிற பெரியவங்க பள்ளியை கட்டி கொண்டு பெயிண்ட் அடித்து கொண்டு இருக்கிறீங்க, விளங்குச்சா. அது அந்த பொம்பளையோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்காம, அந்த பொம்பளைக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, யார் சரி பார்த்து கல்யாணம் முடிச்சு ஒரு வீடு ஒன்று எடுத்து கொடுத்து அந்த வீட்டில் இந்த பாவம் இப்போ அதுக்கு வரல சரியா. இப்போ நான் பேச வந்த டாபிக் என்னென்னா ப்ளீஸ் பண்ணி முழு ஸ்ரீலங்காலையும் ஓகே, நான் ஃபோம் ஒன்று போடுறேன் கீழே. உங்களோட அடுத்த வீட்டில், உங்களோட முன்னுக்கு வீட்டில், உங்களோட குடும்பத்தில் யாராவது தயவு செய்து ஐஸ் அடித்தா, ஐஸ் சொல்கிறேன் சின்ன விஷயம் இல்லை. இன்னும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எவனுக்குமே ஐஸ் அடிக்க தெரியாது. நான் 100% நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்கிறேன். அடித்து பல்ல கிழிச்சு கொண்டு, நாக்கையும் கிழிச்சு கொண்டு இல்லை, மூளை கிளிப்பாடுது சரியா. இந்த மூளை கிளிப்பாட போயிட்டு தான் சொல்கிறேன் ஐஸ் அடித்து ட்ரெக் ஆகிக்கேன்னு சொல்கிறாங்க தெரியுமா.
இன்றைக்கு ஒரு பொடியன் ஆம்பளையாக இருந்த பொடியன் இன்றைக்கி நட் ரோட்டில் கமையில் பைத்தியமாக தெரிஞ்சு கொண்டிருக்கிறான் இந்த ஐஸ் சுட்டி. நீங்கள் நினைக்கவான் இந்த நாக்கு வெடிக்குது, இந்த மூளை நரம்பு வெடிக்குது, சரியா? இதுக்கு பின்னுக்கால பெரிய ரிசர்ச் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறவன்னா. அதனால சொல்கிறேன், இந்த ஐஸ் அடிக்க தெரியாட்டி பைத்திய காரணங்கள். நான் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்கிறேன். முழு ஸ்ரீலங்காலையும் நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சு கொண்டு போயிட்டு கொண்டிருக்கிறேன். தயவு செய்து ஊரில் இருக்கிற பெரியவங்க, முன்னுக்குள்ளவங்க, பின்னுக்குள்ளவங்க, அடுத்தூடு கிடுத்தூடு எல்லாருக்கும் அவங்களோட வீட்டுக்கிட்ட யார் சார் ஐஸ் அடிக்கிறேன்டா நான் ஒரு ஃபார்ம் ஒன்று போட்டுறேன். அவங்களோட ஐஸ் அடிக்கிற ஆளோட அனுமதியோட இல்லாட்டி அவங்களோட உம்மோட வாப்போட அனுமதியோட அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கொடுங்க. அவங்கள கொண்டு போய்ட்டு ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் புனருத்தாபனை சீர்திருத்தம் பள்ளி இன்ஷா அல்லா அங்கே போனால் அதுக்கு பிறகு அவர் 3 மாதம் ஈக்கிறாரா உள்ளுக்கா, அதுக்குள்ளுக்க அவரோட விசாவை இல்லாட்டி அவரோட டிக்கெட்டை ரெடி பண்ணி வேணுமெண்டா வெளிநாட்டுக்கு வேலை ஒன்றுக்கு அனுப்புங்க, சரியா? இல்லாட்டி இப்படி போக குடும்பத்தில் அடுத்தடுத்த குடும்பம் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் நீக்காது. எங்களோட மார்க்கெட்டில் வந்து முக்கியமான ஆட்கள் வைக்க மாட்டாங்க. சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ், டீச்சர்ஸ் மார்கள் இதுக்கு முன்னுக்கு போக வைக்க மாட்டாங்க. இன்றைக்கு பஸ்ஸில் அநியாயம் நடக்குது, ஸ்கூலில் அநியாயம் நடக்குது, மதரசாவில் அநியாயம் நடக்குது. ரோட்டில் போவேல ஒரு பொம்பளைக்கு நிம்மதியாக இன்றைக்கி பொம்பளையிலும் ஐஸ் அடித்து, சின்ன பிள்ளையிலும் ஐஸ் அடித்து, பிள்ளைகளோட வாழ்க்கை நாசம், பொம்பளைகளோட வாழ்க்கை நாசம். அதனால இது முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சு கொண்டு போயிட்டு கொண்டு இருக்கிறேன். இதுக்கு பின்கால வந்து கவர்மெண்ட்டில் இருக்கிற ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் இருக்கிற கவுன்சிலர்ஸ் மார்கள், அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இதுக்கு பின்னுக்கால ஒன்றும் இல்லை. நான் ஒரு ஃபார்ம் ஒன்று எனக்கு கமெண்ட்டில் போடுறேன்னா அந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் அந்த ஃபார்மை எடுத்து ஃபில் பண்ணி கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு கொடுங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பாரம் எடுக்கலாட்டி அந்த ஃபார்மை எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாவம் எங்களோட சமுதாயம் நாசமாகி போயிட்டு கொண்டிருக்குது. எங்களோட சமுதாயம் இப்படியே போனிச்சண்டா வந்து எடுக்க வழி இல்லை. அல்லாக்கா வேண்டி இதுக்கு முயற்சி செய்யுங்க, இதுக்கு கொஞ்சம் பாடுபடுங்க. ஏன் எங்களோட சமுதாயம் இந்த அளவுக்கு எங்களோட சமுதாயத்தில் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு கொண்டிருக்கு? எங்களோட மார்க்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லுது? எங்களோட மார்க்கம் சொல்லுது பிரம்மாண்டமான பள்ளியா இல்லாட்டி அகலாக்கா? மனுஷனுக்காக வேண்டி நபிமார்கள் பாடுபட்டாங்களா இல்லாட்டி துனியாக்காக வேண்டி பாடுபட்டாங்களா? நபிமார்கள் துவா செஞ்சாங்க உம்மத்துவலுக்காக வேண்டி. நபியுடைய சுண்ணத்துவல் தாடி வளர்க்குறது, சுர்மா பூசுரை, தொப்பி போடுறை, வெள்ளையாக உடுக்கிறது, சுஜூட் செய்கிறது, 2 ரக்காத் 3 ரக்காத் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் தபாரக்கல்லா எல்லாம் ஓகே. நபியுடைய அதே சுண்ணத்து தான், நபியுடைய அதே சுண்ணத்து தான் தீனுடைய வேலை, சமுதாயத்துடைய அக்கறை, தெரியுமா? சமுதாயத்தை பற்றி யோசிக்கிறேன். சமுதாயம் கெட்ட வழிக்கு போனால் அதுக்கு தகுந்த ஒரு நடவடிக்கை ஒன்று எடுத்து அதை வந்து நாங்கள் சரி பண்ணுறேன். திஸ் இஸ் கால் இஸ்லாம், திஸ் இஸ் கால் அஹ்லாக். நபி வந்து ஆடம்பரமாக வாழ்ந்து ஃபேனையும் ஏசியையும் டியூப்லைட்டையும் வந்து அமெரிக்கா ஜப்பான்லேருந்து கொண்டு வந்து வச்சு இஸ்லாத்தை பரத்தல்ல. இஸ்லாம் சொல்கிறே அஹ்லாக். இன்றைக்கி அஹ்லாக் எங்கே? ரோட்டில் பிச்சைக்காரி ஒரு சாரி டு சே ஒரு முஸ்லிமான ஒரு பொம்பளை பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்குது. ஆனால் சமுதாயத்தில் இருக்கிற முக்கியமான தலைவர்மார்கள் என்ன செய்கிறீங்க? பேருக்கும் பெருமைக்கும் போர்டை கெட்டி கொண்டு அவங்களோட பேரை மரத்தில் அடித்து கொண்டு நாங்கள் தான் கெட்டினோம் அப்படித்தமா வந்துட்டோமா கெல்லைன்னு சொல்லி போட்டு இருந்து கொண்டு இருக்கிறீங்க. யாருக்கு மறந்து வாழ்கிறீங்க? கியாமத்து நாளில் அல்லா தாலா நிற்க வச்சு கேள்வி கேட்பான். இந்த வாழ்க்கை உங்களுக்கு அனுப்பிக்குது வாழத்துக்கு இல்லை, வாழ்க்கையை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, தெரியுமா? சொல்கிறது நான் சொல்கிறேன், நான் பெரிய இமாமும் இல்லை, முஃப்தியும் இல்லை, இல்லாட்டி வந்து பெரிய மூமினும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த வாய்ஸ் கிளிப்பை நான் அனுப்புகிறேன். இந்த மாதிரி திட்டங்கள் செஞ்சு கொண்டு போயிட்டு கொண்டிருக்கிறேன். ஒன்றும் இல்லை. இங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு நான் சொல்ல வரல, இங்கிட்டு விற்கிறவனையும் சப்டீலரையும் டீலரையும் போய்ட்டு பிடிச்சி கொடுங்கன்னு சொல்ல வரல. அதை ஒன்றும் உங்களுக்கு செய்யலாது. பாதிக்கப்பட்ட ஆட்கள் அதை தான் நான் செஞ்சு கொண்டு போகிறேன். பாதித்து ஐஸ் அடித்து ட்ரக்காவி இன்றைக்கி எது சரி எது பிள்ளைன்னு யோசிக்கிற நிலைமையில் இல்லாமல் வீட்டில் இருக்கிற கண்ணாடியை உடைச்சி உமாக்கு ஏசி உமாக்கு தும்பு கட்டால் அடித்து பொண்டாட்டிக்கு அடித்து பொண்டாட்டியை மூஞ்ச உடைச்சி ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு படுத்துக்கொண்டு அந்த பொண்டாட்டிக்கும் பழக்கி இவனுக்கு செக்ஸ் தேவைன்னு அந்த பொண்டாட்டிக்கும் பழக்கி அவள் பழகி போட்டு இவன் ஒரு சைடில் ஜெயிலுக்கு போவா, அவள் சும்மைப்பாவா, அவள் போய்ட்டு ஐஸ் எடுக்க அவட புள்ள அங்கிட்டு நாசம் இங்கிட்டு பொம்பளை நாசம். இங்கிட்ட எவ்வளோ பெரிய கேசஸ் இங்கிட்டு வந்து ஸ்ரீலங்கா உள்ளுக்க போயிட்டு கொண்டு நீங்கள் மாஷா அல்லான்னு வியாழக்கமராகி சவனை போட்டு திண்டு கொண்டு ஈரீங்க. இஸ்லாம் இதான் இஸ்லாம். ஒன்றும் சொல்ல வரல. அல்லா தாலா எப்படி
இந்த கியாமத்து நாளில் அடையாளங்களில் ஒன்றில் அல்லா தாலா இந்த குர்ஆனை அல்லா தாலா மனசுலேருந்து எடுப்பானோ இன்றைக்கு அந்த குர்ஆனை அல்லா தாலா எடுத்து போட்டுட்டு அந்த குர்ஆனுடைய அந்த அரபு வசனம் மட்டும்தான் மிச்சம் பேருக்கு இருக்குது. இந்த நான் ஏன் உண்மையாக சொல்ல வாரேன்டா சொல்லி போட்டு இன்றைக்கு ஒரு முஃப்தி மௌலவிமாக்களோட குடும்பத்தில் இருக்கிற மவன் ஐஸையும் தூள்லையும் கஞ்சாவையும் ஊரில் இருக்கிற மக்களுக்கு விற்று ஊர் பொடியமாக்களை நாசமாகி கொண்டு இருக்கிறேன். ஆனால் இவங்க என்னென்றா மிம்பரில் ஏறி ஊருக்கு உபசேவம் பயான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதை கேட்க பார்க்க யாரும் இல்லை. இது உண்மையான விஷயம், இது உண்மையான நிலைமை இப்படி போயிட்டு கொண்டு என்னோடய சமுதாயத்தில். அதனால் ப்ளீஸ் பண்ணி மிச்சம் பேச விருப்பம் இல்லை. சரியா இதுதான் திட்டம். ஓகே, பேசி வேலையும் இல்லை. தயவு செய்து எதிர்கால சமுதாயத்தை காப்பாற்றுங்க. இன்ஷா அல்லா நல்லது நடக்கும். இன்ஷா அல்லா நல்லது நினைச்சா நல்லது தான் நடக்கும். இன்ஷா அல்லா அல்லா தால இன்டென்ஷனை பார்க்குறேன். நான் மிச்சம் பேசிட்டேன்னு மன்னிச்சு கொள்ளணும். தயவு செய்து என்னோட வீடியோ கிளிப்பை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். பண்ணி பாதிக்கப்பட்ட ஆட்களை நாங்கள் போயிட்டு ரீஹபிலிட்டேஷன் சென்டருக்கு போடக்கூடிய வழியை பார்ப்போம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லா உங்களோட துவாரம் என்னையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜியாத் பிரதர். இன்றைக்கி ஒரு துக்கமான விஷயம் தான் எங்களோட ஃபேமிலியில் நடந்தது. என்னென்னு கேட்டால், நான் கேண்டிலேருந்து பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும் நான் யாருண்டு. என்னென்னு கேட்டால், ஏண்ட மகன் சொன்னால் என் தங்கச்சிட மகன் தான். அவருக்கு நான் செவிலி தாய். என்னென்னு கேட்டால், எங்களோட புள்ள வந்து உண்மையிலே எங்களோட ஃபேமிலி ஒரு நல்ல பொறுமதியான ஃபேமிலி. நல்லா உண்மையிலே எல்லா வகையிலும் நல்ல பொறுமதியாக இருக்கிறவங்க தான். அந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் என்னோட புள்ள இந்த போதை பொருளுக்கு பழகி சரியான கஷ்டப்பட்டான். அவனுக்கு அதை மறக்க இல்லாமல் அதுலேருந்து மீள இல்லாமல் இருந்தான். அவர் வாப்பாவும் ஒரு நல்ல உண்மையில ஒரு புனிதமான மனுஷன் தான். அவர் மௌத்தா போயிட்டாரு. என் தங்கச்சியோட மகன் தான் அது. ஏண்டை மகன் தான் அது. இன்றைக்கு நான் செஞ்ச வேலையால் இன்றைக்கி நான் உங்களை ஏதோ அல்லாஹ் எனக்கு என் தொழுகை மூலமாக அவங்கள காட்டி தந்தான். அதன் மூலமாக இந்த பிள்ளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபோமை நிறைச்சி கொடுத்து போலீஸில் கொடுத்ததால மாஷால்லா எங்களோட பிள்ளை இன்னைக்கு கொண்டு போயிட்டாங்க புனருத்தாபனத்துக்கு. இன்ஷா அல்லா உண்மையிலே நீங்கள் சமூகத்துக்கு செய்கிற இந்த சேவை உண்மையில மிக ஒரு பொறுமதியான சேவை. இது மாதிரி இன்னும் பல தாய்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. இந்த விஷயத்துல நான் மட்டும் இல்லை, என் தங்கச்சி அவட பிள்ளையா இருந்தாலும் அது ஏனையும் புள்ள. அந்த பிள்ளைக்காக வேண்டி என் மற்ற தங்கச்சி என் தம்பி உண்மையில தம்பி என் மைனி எல்லாம் சரியான மாதிரி அழுகுகள். அவளும் ஒரு நற்குணமான ஒரு பொடியன் தான் அவன். அப்படி உள்ள பிள்ளைக்கு இப்படி ஒரு போதையை பழக்கினவங்க உண்மையிலே அவங்களையும் அல்லாஹால அவங்களுக்கும் ஒரு வழியை காட்டி அவனுக்கு ஒரு நேரான பாதையை எல்லாம் காட்டணும் நிச்சயமா. இனி அதனால ஜியாத் பிரதர் உங்களுக்கும் உண்மையிலே உங்களோட இந்த டீம் நீங்க இதுல ஈடுபட்டிருக்கிற இந்த டீம் ஆட்களுக்கும் உண்மையிலே அல்லாஹால ஒரு உண்மையில நிறைய அல்லாஹ் வழிகாட்டணும். அந்த ஆட்களை சீர்திருத்துறதுக்கு அல்லாட பாதையில கொண்டு வரதுக்கு நிச்சயமா அடுத்த சமுதாயம் எதிர்கால ஜெனரேஷன் எங்கட வீணாகி கொண்டு போறது எங்களுக்கு நல்லா விளங்குது. எங்களுக்கு இதுக்கு ஒருத்தர் இல்லாம தான் நாங்க இவ்வளவு காலம் இருந்தோம். இன்ஷா அல்லா இது உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் அல்லாஹ் தாலா மேலும் பரக்கத் செய்யணும், ரஹ்மத் செய்யணும். உங்களோட பிள்ளைகளையும் அல்லா பாதுகாக்கணும். அதே நேரம் உங்களோட டீமால எங்களுக்கு செஞ்ச இந்த உதவிக்கு நிச்சயமா அல்லாஹ் தாலா அவங்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்யணும் சார். உண்மையில எங்களோட புள்ள நல்ல பிள்ளையா திருந்தி வரணும்னு நானும் 5 நேரம் தொழுது வாசைகிறேன். இன்ஷா அல்லா கட்டாயம். என்னால அந்த பொடியனுக்கு புத்திமதி சொல்லலாம் இருந்தேன். ஆனா வீட்டுல நிறைய பிரச்சனை பண்ணி கொண்டு இருந்தேன் தாயோட. இருந்தாலும் எனக்கு எந்த பக்கமும் பேசலாம். ஏன்னா அவனோட மனநிலை என்ன நிலைமையில் இருப்பான்றது எங்களுக்கு தெரியாது. அப்ப அதனால நான் எதுவுமே பேசல. மத்த தங்கச்சி தாராளமா பேசினாள். அவளோட திருத்துறதுக்கு ஒரு மாதிரி மேலாம் போயிடுச்சு. ஆனா அவட உதவி அல்லா உங்களோட மூலமா எங்களுக்கு கிடைச்ச இந்த உதவியை மேல நாங்க மௌத்தாயினால் மறக்கப்படாது. எங்கட புள்ள வந்து நிச்சயமா திருந்தி வரணும்னு நீங்களும் எல்லாரும் சேர்ந்து துவா செஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லா இது மாதிரி இன்னும் பல பிள்ளைகளும் திருந்தி மனுஷன மாதிரி நாட்டுக்குள்ள மேல இன்னும் பல சமூக சேவைகள்ல ஈடுபடணும், அல்லாட பாதையில் ஈடுபடணும். அதுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே ஜியாத் பிரதர், இன்ஷா அல்லா உங்களோட சேவையை மேலும் வளரணும்னு நான் இன்னும் பிரார்த்தனை செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.